கொட்டுக்காளி சூரியும் அவங்க மாமா குடும்பமும் மாமா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த வீடே கிளம்பி ஆட்டோவை பிடிச்சி 2 பைக்கை பிடிச்சி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போய்கிட்டு இருக்க வழியில் நடக்கக்கூடிய காட்சிகள், அந்த ஊரோட சூழல், என்ன மாதிரியான இடத்துல அந்த பிள்ளை இருக்குது, ஏன் அந்த பிள்ளைக்கு இப்படி இம்முன்னே இருக்குது, என்ன பேய் பிடிச்சிச்சு, எப்படி பேய் பிடிச்சிச்சு அப்படின்றத இன்டர்வல் கிட்ட ஒரு ஆட்டோ சீன் இருக்குது. அந்த சீனில் தான் ரிவீல் பண்ணுறாங்க அது என்ன மாதிரி பேயின்னு. அதுக்கப்புறமா அந்த பேயை ஓட்டுறதுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி குலசாமி கோயிலுக்கு போகிறாங்க. குலசாமி கோயிலில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, அதுக்கப்புறமா ஓட்ட போகிற இடம் எப்படி, அங்கே அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா அப்படின்றதான் கிளைமேக்ஸு. படத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கேமரா வச்சுட்டு பின்னாடியே போகிறது, இதெல்லாம் அப்பப்போ நமக்கு பயங்கரமான இரிட்டேஷனை கொடுக்குது. கேட்டால் ஆர்ட் ஃபிலிம் பாருங்க, சரி ஓகே அதை விடுங்க. அது இல்லாமல் அந்த கிளைமேக்ஸையாவது ஒழுங்கான டேரக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அதை விட்டுவிட்டு அதையும் தூக்கி நம்ம கையில் கொடுத்தது எனக்கு நம்ம பர்சனலாக ஒப்பலை. வாட் எவர், ஒரு தடவை பார்க்கலாம் கொட்டுக்காளி பாருங்கள். ஆனால் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும்.